ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 11th ஹிஸ்ட்ரி யூனிட் 8 அர்ஷர் மற்றும் பிரதேச முடியரசுகளின் எழுச்சி பார்ட் 2 ஆடியோ வடிவிலான வினாவிடைகள். கௌட வம்சத்து அரசனான யார் பொதுவாண்டு 590 இருந்து 625 ஆண்டுகளுக்கு இடையில் வங்காளத்தை ஆண்டதாக நம்பப்படுகிறது? சசாங்கன். பழங்கால வங்காளத்தை ஆண்ட முக்கியமான அரசர் யார்? கௌட வம்சத்து அரசனான சசாங்கன். கௌட அரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் அதன் விளைவாக எந்த அரசர்களுக்கு இடையில் அடிக்கடி போர்கள் நிகழ்ந்தது? சிறு குடித்தலைமை அரசர்களுக்கு இடையில். எந்த ஆண்டில் சிறு குடித்தலைமை அரசர்கள் அவர்கள் குழு ஒன்று கூடி தமக்கு அரசராக யாரை சத்திரிய தலைவரை நியமிப்பது என தீர்மானித்தனர்? பொதுவாண்டு 750 ஆண்டு கோபாலர் என்ற சத்திரிய தலைவரை நியமிப்பது என தீர்மானித்தனர். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கொன்ற அரக்கியை கொலை செய்யும் ஆற்றல் அவருக்கு உண்டு என்பதாலேயே யாரை தேர்ந்தெடுத்தனராம்? கோபாலரை. யாருடைய முன்னோர் எவரும் அரச வம்சத்தை சேர்ந்தவர்கள் இல்லை? கோபாலர். யாருடைய முன்னோர் எவரும் அரச வம்சத்தை சேர்ந்தவர்கள் இல்லை, ஆனாலும் அவர் தமக்கென ஒரு ராஜ்யத்தை அமைத்துக் கொள்வதில் வெற்றி கண்டார்? கோபாலர். கோபாலரின் அரசியல் அதிகாரம் யாரால் விரைவில் அங்கீகரிக்கப்பட்டது? சிறிய குறுநில அரசர்களால். கோபாலருடைய அரசு எங்கு அமைந்திருந்தது? வங்கம் அல்லது கிழக்கு வங்காளத்தில். 9ஆம் நூற்றாண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலம் வரை யார் பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு கிழக்கு இந்தியாவை ஆண்டனர்? பாலர்கள். பாலர்கள் ஆட்சி செய்த பகுதிகளில் எந்தெந்த மொழிகள் பயன்பாட்டில் இருந்தது? சமஸ்கிருதம், பிராகிருதம், பாலி மொழிகள். பாலர்கள் புத்த மதத்தின் எந்த பிரிவை பின்பற்றினர்? மகாயான பிரிவை. முதலாம் கோபாலருக்கு அடுத்து அவரது மகனான யார் ஆட்சிக்கு வந்தார்? தர்மபாலர். பொதுவாண்டு 770 முதல் 815 வரை. பாலர்களின் ராஜ்யத்தை மதிக்கத்தக்க ஒன்றாக உருவாக்கியவர் யார்? தர்மபாலர். எந்தெந்த பகுதிகள் தர்மபாலரின் நேரடி ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது? வங்காளமும் பீகாரும். தர்மபாலரின் ஆட்சி காலத்தில் கன்னௌசி பகுதி யாரால் ஆளப்பட்டது? தர்மபாலரால் நியமனம் செய்த ஒருவரால் ஆளப்பட்டது. தர்மபாலரின் ஆட்சி தலைமையை ஏற்றுக்கொண்ட ஆட்சியாளர்கள்? பஞ்சாப், ராஜஸ்தான், மாலவம், பீரார். தர்மபாலர் எந்தெந்த பட்டங்களை ஏற்றார்? பரமேஸ்வரர், பரம பட்டாரகா, மகாராஜாதிராஜா. தர்மபாலர் எந்த மதத்தின் பெரும் ஆதரவாளராக இருந்தார்? பௌத்த மதத்தின். தர்மபாலர் பீகாரில் பாகல்பூர் மாவட்டத்தில் எந்த பௌத்த மடாலயத்தை நிறுவினார்? விக்ரமசீலா. தர்மபாலரால் உருவாக்கப்பட்ட எது பௌத்த மத கொள்கைகளையும் பண்பாட்டையும் போதிக்கும் சிறந்த மையமாக உருவானது? விக்ரமசீலா. தர்மபாலர் பெரிய பௌத்த விகாரம் ஒன்றை எங்கு கட்டினார்? சோமபுரியில், தற்போதைய பாகர்பூர், வங்காளதேசத்தில். தர்மபாலர் பீகாரில் எங்கு ஒரு பௌத்த மடாலயத்தை கட்டினார்? ஒதாண்டபுரியில். ஹரிஷ் பத்ரர் என்ற பௌத்த மத எழுத்தாளரை ஆதரித்தவர் யார்? தர்மபாலர். பாலர்களின் ஆட்சியை கிழக்கில் காமரூபம் அதாவது அசாம் வரை தர்மபாலரின் மகனான யார் விரிவுபடுத்தினார்? தேவபாலர். ராஷ்டிரகூடர்களை தமது பொது எதிரியாக கருதிய அரசுகளை எல்லாம் ஓரணியாக திரட்டி ராஷ்டிரகூட அரசனான யார் மீது போர் தொடுத்து தேவபாலர் வென்றார்? அமோகவர்ஷர் மீது. யார் பௌத்த மதத்திற்கு பெரும் ஆதரவாளராக விளங்கினார்? தேவபாலரும். ஸ்வர்ண தீபம் சுமத்ரா. ஸ்வர்ண தீபத்தை அதாவது சுமத்ராவை ஆண்ட சைலேந்திர வம்சத்து அரசரான பாலபுத்திர தேவரால் நாலந்தாவில் கட்டப்பட்ட பௌத்த மடாலயத்தை பராமரிப்பதற்காக 5 கிராமங்களை கொடையாக வழங்கியவர் யார்? தேவபாலர். யாருடைய ஆட்சியில் நாலந்தா பௌத்த மத கொள்கைகளை போதிக்கும் முதன்மையான மையமாக தலைத்தோங்கியது?
தேவபாலருடைய ஆட்சி காலத்தில். தேவபாலருக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்த யார் சில ஆண்டுகள் ஆட்சி புரிந்த பின்னர் அரியணையை துறந்து துறவரத்தை மேற்கொண்டார்? விக்கிரமபாலர். விக்கிரமபாலரின் மகனான யார் சாந்தமான சுபாவம் கொண்டவராகவும் மதம் சார்ந்த மனப்போக்கு கொண்டவராகவும் விளங்கினார்? நாராயணபாலரும். விக்கிரமபாலரின் மகனான நாராயணபாலர் சாந்தமான சுபாவம் கொண்டவராகவும் மதம் சார்ந்த மனப்போக்கு கொண்டவராகவும் விளங்கிய காரணத்தினால் யார் 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 இதை தமக்கு சாதகமான வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு பாலர்களை வீழ்த்தினர்? ராஷ்டிரகூடர்களும் பிரதிகாரர்களும். ஜலோரில் யாருடைய தலைமையில் பிரதிகாரங்களின் எழுச்சி ஏற்பட்டது? மிகிரபோஜரின் தலைமையில். ஜலோரில் மிகிரபோஜரின் தலைமையில் பிரதிகாரர்களின் எழுச்சியும் பாலர்களுடைய ஆட்சி பகுதிக்குள் ராஷ்டிரகூடர்களின் ஆக்கிரமிப்பும் தவிர்க்க இயலாத நிலையில் யாருக்கு வீழ்ச்சியை கொண்டு வந்தது? பாலர்களுக்கு. யாருடைய ஆட்சி காலத்தில் பால வம்சத்தின் வீழ்ச்சி மேலும் வேகம் பெற்றது? ராஜ்யபாலர், 3ஆம் கோபாலர், 2ஆம் விக்கிரமபாலர் ஆகியோரின் ஆட்சி காலத்தில். 2ஆம் விக்கிரமபாலரின் மகனான யாரால் பாலர் வம்சத்தின் பெயர் ஓரளவு மீட்டெடுக்கப்பட்டது? 1ஆம் மகிபாலரால். தென்பகுதியைச் சேர்ந்த சோழ மன்னர் யார் வட இந்தியாவிற்கு படையெடுத்து சென்றது? மகிபாலரின் காலத்தில் மிக முக்கியமான நிகழ்வு. ராஜேந்திர சோழன் பொதுவாண்டு 1020க்கும் 1025க்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில். ராஜேந்திர சோழனின் படையெடுப்பு கங்கையை கடக்க முடியாதபடி யாரால் தடுக்கப்பட்டது? 1ஆம் மகிபாலரால். மகிபாலரின் 15 ஆண்டு கால ஆட்சிக்கு பின்னர் எத்தனை திறமையற்ற ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்தனர்? 4 திறமையற்ற ஆட்சியாளர்கள். பால வம்சத்தின் இழந்து போன மகத்துவத்தை மீட்டெடுக்க முயன்ற கடைசி அரசர் யார்? ராமபாலர். ராமபாலர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? 53 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். யாருடைய மறைவுக்கு பின்னர் பாலர் வம்சத்தின் இருப்பு மகதத்தின் ஒரு பகுதியில் மட்டுமே என்று ஆனது? ராமபாலரின் இறப்பிற்கு பிறகு. வடக்கு வங்காளத்தில் வல்லமை மிக்கவராக உருவாகியிருந்தது எந்த வம்சம்? சேன வம்சம். வடக்கு வங்காளத்தில் வல்லமை மிக்கவராக உருவாகியிருந்த சேனர் வம்சத்து அரசரான யார் கடைசி ஆட்சியாளரான மதனபாலரை ஆட்சியில் இருந்து அகற்றிவிட்டு தான் சார்ந்த சேனர் வம்சத்து ஆட்சியை நிறுவினார்? விஜயசேனர். மதனபாலரின் ஆட்சி காலம் பொதுவாண்டு 1130 முதல் 1150 வரை. பாலர் வம்சத்து அரசர்கள் பௌத்த மதத்தின் எந்த பிரிவை ஆதரித்தனர்? மகாயான பிரிவை. பௌத்த மத தத்துவ ஞானியான யார் பாலர்களின் ராஜ்யத்தை நிறுவிய தர்மபாலருக்கு ஆன்மீக குருவாக விளங்கினார்? ஹரிபத்ரர். எந்த பகுதி பௌத்த மடாலயங்களின் இருப்பிடங்களில் ஒன்றாக விளங்கியது? வங்காளம். வணிகர்களும் கைவினைஞர்களும் பெருமளவில் எந்த மதத்திற்கு மாறியதின் காரணமாக பாலர்களின் அரசும் பௌத்த மதம் வீழ்ச்சியை சந்தித்தது? இஸ்லாம் மதத்திற்கு மாறியதின் காரணமாக. திமான் அவரது மகனான விடபாலர் ஆகிய இரு கலைஞர்களும் யாருடைய காலத்தினர்? பாலர்களின் காலத்தினர். யார் இருவரும் பெரும் ஓவியர்களாகவும் சிற்ப கலைஞர்களாகவும் வெண்கல சிலை வடிப்போராகவும் விளங்கினர்? திமான் அவரது மகனான விடபாலரும். பாலர் ஆட்சி காலத்திய சிற்பக்கலை எந்த காலத்து கலையின் தாக்கத்தை கொண்டிருந்தது? குப்தர் காலத்து கலையின் தாக்கத்தை கொண்டிருந்தது. யார் சாரநாத், நாலந்தா, புத்தகயா ஆகிய இடங்களில் புனித வழிபாட்டு தலங்களை உருவாக்கியதோடு பலவற்றை சீரமைக்கவும் செய்தார்? 1ஆம் மகிபாலர். கோபாலர் எங்கு புகழ்பெற்ற பௌத்த மடாலயத்தை நிறுவினார்? ஒடாண்டாபுரியில், பீகாரில். யார் விக்ரமசீலாவையும் சோமபுரத்தில் அதாவது வங்காளதேசத்தில் மகா விகாரைகளையும் நிறுவினார்? தர்மபாலர். பாலர்கள் காலத்து விக்ரமசிலா, நாலந்தா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த முக்கியமான அறிஞர்கள் யாவர்? அதிஷா, சரகர், திலோபா, தான்சில், தான்ஸ்ரீ, ஜினமித்ரர், முக்திமித்ரர், பத்மானவர், விராசன், சிலபத்ரர்.
பாலர் ஆட்சி காலத்தில் தோன்றிய தத்துவ இவியல் ஆக்கங்கள். கௌதபாதரின் ஆகம சாஸ்திரம், ஸ்ரீதர பட்டரின் நியாய குண்டலி. பாலர்களுடைய ஆட்சி காலத்தில் யாரால் மருத்துவ நூல்கள் இயற்றப்பட்டது? சக்கரபாணி தத்தா, சுரேஸ்வர் கடதர வைத்தியா, ஜிமுட வாகனர் ஆகியோரால் பல மருத்துவ நூல்கள் இயற்றப்பட்டது. பாலர்கள் எந்த அறிஞர்களையும் ஆதரித்தன? சமஸ்கிருத அறிஞர்களையும். யாருடைய ஆட்சி காலத்தில் புத்த மதம் சார்ந்த பல தாந்திரீக நூல்கள் இயற்றப்பட்டு அவை சமஸ்கிருதத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டது? பாலர்கள் ஆட்சி காலத்தில். எது குறித்த மூல நூல்கள் பல்வேறுபட்ட இந்திய திபெத்திய நூல்களால் ஆனவை? தாந்திரீகம் குறித்த மூல நூல்கள். நாட்டுப்புற பாடல்களின் தொகுப்பான எவை இன்றும் வங்காளத்தின் கிராமப்புறங்களில் செல்வாக்கு பெற்று விளங்குகின்றது? மகிபாலர் கீதங்கள். ராமசரிதம் என்ற காவியத்தை யார் இயற்றினார்? சந்தியாகர் நந்தி என்பவர் இயற்றினார். சந்தியாகர் நந்தியின் ராமசரிதம் யாரை பற்றியது? பாலர் வம்சத்து அரசர் ராமபாலரை பற்றியது. பாலர் வம்சத்து அரசர் ராமபாலரின் வாழ்க்கை வரலாற்று நூலான எது வனங்களில் வாழ்ந்த பழங்குடியின தலைவர்களுக்கு விலை உயர்ந்த பரிசுகளை அளிப்பதின் மூலம் அவர்கள் எவ்வாறு பாலர்களின் கூட்டணிக்குள் கொண்டு வரப்பட்டனர் என்பதை விளக்குகின்றது. ராமசரிதம். யார் யாருக்கு இடையில் நிலவிய பகைமை இரு வம்சங்களின் அழிவிற்கு வழிவகுத்தது? பிரதிகாரர்களுக்கும் ராஷ்டிரகூடர்களுக்கும். கன்னௌசிக்கு வருகை தந்த அரபு பயணி யார்? அல் மாசூத். கன்னௌசிக்கு வருகை தந்த அரபு பயணியான யார் அரசாளும் இரு வம்சங்களுக்கிடையில் நிலவிய பகைமையை பதிவு செய்துள்ளார்? அல் மாசூத். ராஷ்டிரகூடர்கள் பிரதிகாரர்களிடமிருந்து எந்த பகுதியை கைப்பற்றுவதற்கு தக்க சமயத்தை எதிர்நோக்கி இருந்தனர்? கன்னௌசியை. பொதுவாண்டு 10ஆம் நூற்றாண்டு வரை வெற்றிகரமாக அரசாண்டவர் யார்? ராஷ்டிரகூடர்கள். யார் கன்னட மொழி பேசும் பகுதியில் வாழ்ந்த முக்கிய பிரிவாக அறியப்பட்ட ரஸ்திகர் அல்லது ரதிகர்களின் வழித்தோன்றல்கள் என தங்களை அறிவித்துக் கொண்டனர்? ராஷ்டிரகூடர்கள். ராஷ்டிரகூடர்களை பற்றிய குறிப்பு எங்கும் காணப்படுகின்றது? அசோகரின் கல்வெட்டுகளிலும். தொடக்கத்தில் ராஷ்டிரகூடர்கள் வாதாபியை ஆண்டு வந்த யாருக்கு கப்பம் கட்டுபவர்களாகவே இருந்தனர்? மேலை சாளுக்கியர்களுக்கு. ராஷ்டிரகூட வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யார்? தந்திதுர்கர். பிராரில் ஒரு சிறு பகுதியை ஆண்டு வந்த தந்திதுர்கர் சாளுக்கிய அரசனான யாருடைய மறைவிற்கு பின்னர் தன் அரசை சுற்றியிருந்த பகுதிகளுக்கு படையெடுத்துச் சென்று அவற்றை தனது அரசோடு இணைத்து கொண்டார். சாளுக்கிய அரசன் 2ஆம் விக்ரமாதித்யன். நந்திபுரியின் கூர்ஜர ராஜ்யத்தையும் மாலவம், கிழக்கு மத்திய பிரதேசம், பிரார் முழுவதையும் கைப்பற்றியவர் யார்? தந்திதுர்கர். பொதுவாண்டு 750ஆம் ஆண்டு வாக்கில் மத்திய மற்றும் தெற்கு குஜராத் பகுதியிலும் மத்திய பிரதேசம், பிரார் ஆகிய பகுதிகளும் ஆதிக்கத்தை நிறுவியவர் யார்? தந்திதுர்கர். தந்திதுர்கர் தனது நிலையை உறுதிப்படுத்திக் கொண்ட பின்னர் வாதாபி ஆண்ட கடைசி சாளுக்கிய அரசனான யாரை தோற்கடித்தார்? 2ஆம் கீர்த்திவர்மனை. தந்திதுர்கர் எந்தெந்த பட்டங்களை ஏற்றிருந்தார்? மகாராஜாதிராஜர், பரமேஸ்வரர், பரம பட்டாரகர். பல்லவ அரசனான 2ஆம் நந்திவர்மனுக்கு தனது மகளை திருமணம் செய்து கொடுத்தது மூலம் பல்லவர்களோடு உறவை வளர்த்து கொண்டவர் யார்? தந்திதுர்கர். பொதுவாண்டு 756ஆம் ஆண்டில் தந்திதுர்கரின் மறைவிற்கு பின்னர் அவரது சிற்றப்பாவான யார் ஆட்சிக்கு வந்தார்? முதலாம் கிருஷ்ணர். சாளுக்கிய அரசன் 2ஆம் விக்ரமாதித்யனின் காலம் பொதுவாண்டு 733 முதல் 746 வரை. சாளுக்கிய அரசன் 2ஆம் கீர்த்திவர்மனின் ஆட்சி காலம் பொதுவாண்டு 746 முதல் 753 வரை. முதலாம் கிருஷ்ணரின் ஆட்சி காலம் பொதுவாண்டு 756 முதல் 775 வரை. முதலாம் கிருஷ்ணர் மைசூரை ஆண்ட யாரை போரில் வென்றவர்? கங்கர்களை. முதலாம் கிருஷ்ணருக்கு பிறகு அவரது மூத்த மகனான யார் பொதுவாண்டு 775ஆம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்தார்? 2ஆம் கோவிந்தர். கீழை சாளுக்கியர்களை தோற்கடித்தவர் யார்?
இரண்டாம் கோவிந்தர். இரண்டாம் கோவிந்தர் சாளுக்கியரை தோற்கடித்த பிறகு தனது சகோதரரான யாரிடம் அரசு பொறுப்பை ஒப்படைத்தார்? துருவரிடம். துருவரின் ஆட்சி காலம் பொதுவாண்டு 780 முதல் 794 வரை. யார் தனக்குத்தானே அரசராக முடிசூட்டி கொண்டார்? துருவர். யாருடைய ஆட்சி காலத்தில் ராஷ்டிரகூடர்களின் அரசு அதன் சிறப்பின் உச்சத்தை அடைந்தது? துருவரின் ஆட்சி காலத்தில். மேலை கங்கர் அரசனை வீழ்த்திய பின்னர் யார் பல்லவ அரசரான நந்திவர்மனையும் தோற்கடித்தார்? துருவர். வேங்கியை ஆண்ட அரசரும் யாருடைய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது? துருவரின் ஆதிக்கத்தை. வேங்கி தற்போதைய ஆந்திரம். தெற்கில் தனது ஆதிக்கத்தை நிறுவிய பிறகு துருவர் எதை சுற்றியுள்ள பகுதிகளின் மீது தன் கவனத்தை திருப்பினார்? கன்னௌசியை சுற்றியுள்ள பகுதிகளின் மீது. கன்னௌசி பகுதியில் துருவரின் ஆதிக்கத்தை நிலைநாட்ட போட்டியிட்ட எந்த வம்சத்தினரை தோற்கடித்தார்? பிரதிகர வம்சத்து அரசரான பாக்சரியர், பாலர் வம்சத்தின் தர்மபாலர் என இருவரையும் தோற்கடித்தார் துருவர். துருவரின் வாரிசாக தனது மகனான யாரை நியமித்தார்? மூன்றாம் கோவிந்தரை. மூன்றாம் கோவிந்தர் ஆட்சி காலம் பொதுவாண்டு 794 முதல் 814 வரை. யார் ஆட்சியில் அமர்ந்த காலம் முன்னெப்போதும் இருந்திராத விதத்தில் வெற்றிகரமான ஆட்சிக்கு வழி அமைத்தது? மூன்றாம் கோவிந்தர். பல்லவ அரசர் தண்டிகர் யாரால் வீழ்த்தப்பட்டார்? மூன்றாம் கோவிந்தரால். வேங்கிய ஆண்ட யார் அவரது தாய்வழி பாட்டனாக இருந்ததால் அவர் மூன்றாம் கோவிந்தரின் ஆதிக்கத்தை எதிர்க்கவில்லை? விஷ்ணுவர்த்தனர். யார் தக்காணத்தில் தனி ஆதிக்கம் செலுத்துபவராக ஆனார்? மூன்றாம் கோவிந்தர். ராஷ்டிரகூடர்களின் ராஜ்யம் அதன் புகழின் உச்சத்தை அடைந்தது யாருடைய காலகட்டத்தில்? மூன்றாம் கோவிந்தரது ஆட்சி காலத்தில். மூன்றாம் கோவிந்தருக்கு பிறகு யார் ஆட்சி பொறுப்பேற்றார்? அவரது மகன் அமோகவர்ஷர். அமோகவர்ஷரின் ஆட்சி காலம் கிபி அதாவது பொதுவாண்டு 814 முதல் 878 வரை. அமோகவர்ஷர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? 64 ஆண்டுகள். அமோகவர்ஷர் 64 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். அதில் முதல் 20 ஆண்டுகளுக்கு யாரோடு போர் நீடித்தது? மேலை கங்கர்களுடன். கங்கர் வம்சத்து இளவரசர் ஒருவருக்கு யார் தன் மகளை திருமணம் செய்து கொடுத்ததின் மூலம் அந்த பகுதியில் அமைதி திரும்பியது? அமோகவர்ஷர். அமோகவர்ஷர் கலை இலக்கியத்திற்கு ஆதரவளித்தார். எந்த அறிஞர்களுக்கும் ஆதரவளித்தார்? புகழ்பெற்ற திகம்பர ஆச்சாரியரான ஜீனசேனர், சமஸ்கிருத இலக்கண ஆசிரியரான சகடயானர், கணித மேதையான மகாவீராச்சாரியர் ஆகியோருக்கு ஆதரவளித்தார். அமோகவர்ஷர் சிறந்த கவிஞராக இருந்தார். அவர் இயற்றிய எந்த கவிதை இயல் பற்றி கன்னட மொழியில் இயற்றப்பட்ட முதல் நூல் கவிராஜ மார்க்கம். அமோகவர்ஷருக்கு பின்னர் அவரது வாரிசுகள் அரசாண்டனர். அவர்களுள் திறமையானவர் யார்? மூன்றாம் கிருஷ்ணர். மூன்றாம் கிருஷ்ணரின் ஆட்சி காலம் பொதுவாண்டு 939 முதல் 968 வரை. ராஷ்டிரகூட ஆட்சியாளர்களில் கடைசி அரசர் யார்? மூன்றாம் கிருஷ்ணர். மூன்றாம் கிருஷ்ணர் ஆட்சிக்கு வந்தவுடன் தனது மைத்துனரான யார் துணையோடு சோழ அரசின் மீது படையெடுத்தார்? மைத்துனரான புதுங்கரின் துணையோடு. மூன்றாம் கிருஷ்ணர் பொதுவாண்டு 943 ஆண்டு எந்தெந்த பகுதிகளை கைப்பற்றினார்? காஞ்சிபுரம், தஞ்சாவூர். ஆற்காடு, செங்கல்பட்டு, வேலூர் ஆகிய பகுதியில் உள்ளடக்கிய தொண்டை மண்டலத்தை யாருடைய படை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது? மூன்றாம் கிருஷ்ணர். பொதுவாண்டு 949 ஆண்டில் தக்கோலம் தற்கால வேலூர் மாவட்டம் தக்கோலம் என்ற இடத்தில் நடந்த போரில் மூன்றாம் கிருஷ்ணர் யாருடைய படையை தோற்கடித்தார்? ராஜாதித்யனின் சோழர் படையை தோற்கடித்தார். யார் தெற்கே ராமேஸ்வரம் வரை படை கொண்டு சென்றார்? மூன்றாம் கிருஷ்ணர். யார் தெற்கே ராமேஸ்வரம் வரை படை கொண்டு சென்றார்? அங்கு வெற்றியின் சின்னமாக ஒரு தூணை நிறுவினார்? மூன்றாம் கிருஷ்ணர்.
தக்காணம் முழுவதிலும் தன் ஆதிக்கத்தை நிறுவுவதில் வெற்றி கண்டவர் யார்? 3ஆம் கோவிந்தர். யாருடைய ஆட்சியின் போதுதான் ராஷ்டிரகூடர்கள் கண்ணோசியை தம் கட்டுப்பாட்டில் கொண்டுவர வட இந்திய ஆட்சியாளர்களுக்கிடையே நடந்த போட்டியில் இணைந்தனர்? 3ஆம் கிருஷ்ணரது ஆட்சி காலத்தில். யாருடைய ஆட்சிக்கு பின்னர் ராஷ்டிரகூட அரசை அதன் வீழ்ச்சியிலிருந்து காக்க முடியாத அளவிற்கு வலுவற்றவர்களாக இருந்தனர்? 3ஆம் கிருஷ்ணருக்கு பின் ஆட்சியில் வந்தவர்கள். ராஷ்டிரகூடர்களின் ஆட்சி காலத்தில் எந்த வழிபாடு செல்வாக்கு பெற்றிருந்தது? சிவ வழிபாடும் விஷ்ணு வழிபாடும். குடைவரை கோவிலாக உருவாக்கப்பட்ட புகழ்பெற்ற எல்லோரா சிவன் கோயில் யாரால் கட்டப்பட்டது? 1ஆம் கிருஷ்ணரால். ராஷ்டிரகூடர்களின் அரசு முத்திரைகளில் எந்த கடவுளரின் வாகனமான கருடன் யோக நிலையில் அமர்ந்த சிவன் மற்றும் விஷ்ணுவின் உருவங்களும் பொறிக்கப்பட்டிருந்தது? விஷ்ணுவின் வாகனமான கருடன். யார் உஜ்ஜயினியில் ஹிரண்ய கர்ப்ப சடங்கை நடத்தினார்? தந்திதுர்கர். ஹிரண்ய கர்ப்பம் என்றால் என்ன? தங்க கருப்பை என்று பொருள். ஹிரண்ய கர்ப்பம் என்றால் என்ன? மத குருக்கள் விரிவான சடங்குகளை நடத்திய பின்னர் தங்கத்தாலான கருப்பையிலிருந்து வெளிவரும் நபர் மேலுலக ஆற்றல் கொண்ட உடலை பெற்றவராக மறுபடியும் பிறப்பெடுத்தவராக அறிவிக்கப்படுவார். சாதவாகன வம்சத்து அரசரான யார் சத்திரிய அந்தஸ்தை அடைவதற்கு இரண்ய கர்ப்ப சடங்கை நடத்தினார்? கௌதம புத்திர சதகர்ணி என்பவர். ராஷ்டிரகூடர்களில் யார் சமண மதத்திற்கு ஆதரவு அளித்தனர்? 1ஆம் அமோகவர்ஷர், 4ஆம் இந்திரர், 2ஆம் கிருஷ்ணர், 3ஆம் இந்திரர் போன்ற பிற்கால அரசர்கள். ராஷ்டிரகூடர்களின் ஆட்சி காலத்தில் பௌத்த மதம் வழக்கொழிந்து விட்ட நிலையில் அதன் முக்கியமான மையம் எந்த இடத்தில் மட்டுமே இருந்தது? கண்கேரி. ராஷ்டிரகூடர்களின் ஆட்சி காலத்தில் எந்த இலக்கியங்கள் பெரும் வளர்ச்சி கண்டது? கன்னட சமஸ்கிருத இலக்கியங்கள். 1ஆம் அமோகவர்ஷர் இயற்றிய நூல்கள்: பிரஷ்னோத்தர மாளிகா எனும் சமஸ்கிருத நூல், கவிராஜ மார்க்கம் எனும் கன்னட நூலையும் இயற்றியுள்ளார். யார் சமணர்களின் ஆதி புராணத்தை எழுதினார்? ஜீனசேனர். 2ஆம் கிருஷ்ணரின் ஆன்மீக வழிகாட்டியாக விளங்கிய யார் சமணர்களின் மகா புராணத்தை எழுதினார்? குணபத்திரர். பழங்கால கன்னட இலக்கியத்தின் 3 ரத்தினங்களாக குறிப்பிடப்படுபவர்கள் யாவர்? கவி சக்கரவர்த்தி பொன்னா, ஆதி கவி பம்பா, கவி சக்கரவர்த்தி ரன்னா. பழங்கால கன்னட இலக்கியத்தின் 3 ரத்தினங்களாக போற்றப்பட்ட கவி சக்கரவர்த்தி பொன்னா, ஆதிகவி பம்பா, கவி சக்கரவர்த்தி ரன்னா ஆகியோர் யாரால் ஆதரிக்கப்பட்டனர்? ராஷ்டிரகூட அரசர் 3ஆம் கிருஷ்ணராலும் மேலை சாளுக்கிய அரசர்களான தைலபா, சத்யஸ்ரேயர் ஆகியோராலும் ஆதரிக்கப்பட்டனர். இந்திய சிற்பக்கலைக்கு வியத்தகு பங்களிப்பை செய்துள்ளவர் யாவர்? ராஷ்டிரகூடர்கள். தற்கால மகாராஷ்டிரத்தில் அமைந்துள்ள எல்லோரா, எலிஃபண்டா குடைவரை கோவில்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் உருவானவை? ராஷ்டிரகூடர்களின். எந்த வளாகம் பௌத்த சமண இந்து மத சின்னங்களுக்கான கலை நுட்பத்தை கொண்டுள்ளது? எல்லோரா குடைவரை கோவில் வளாகம். 1ஆம் அமோகவர்ஷர் எந்த மதத்தை ஆதரித்தார்? சமண மதத்தை. 1ஆம் அமோகவர்ஷரது காலத்திய 5 சமண குகை கோவில்கள் எங்கு அமைந்துள்ளது? எல்லோராவில். எல்லோராவில் நமது கருத்தை கவரும் அமைப்பு என்பது ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட எந்த கோவில்? கைலாசநாதர் கோவில். 8ஆம் நூற்றாண்டில் 1ஆம் கிருஷ்ணரின் காலத்தில் அமைக்கப்பட்ட எந்த கோவில் ஒரே பாறையை குடைந்து உருவாக்கப்பட்டது? எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவில். எந்த நூற்றாண்டில் 1ஆம் கிருஷ்ணரின் காலத்தில் அமைக்கப்பட்ட கைலாசநாதர் கோவில் ஒரே பாறையை குடைந்து உருவாக்கப்பட்டதாம்? 8ஆம் நூற்றாண்டில். சாளுக்கிய அரசனான யார் தான் பல்லவர்களை வெற்றி கொண்டதன் நினைவாக கர்நாடகத்தில் பட்டாடக்கல் என்னும் இடத்தில் எழுப்பிய லோகேஸ்வரர் கோவிலை ஒத்துள்ளது? சாளுக்கிய அரசன் 2ஆம் விக்ரமாதித்யன். சரியா தவறா? தசாவதார பைரவர் கைலாச மலையை ராவணன் அசைப்பது
நடனமாடும் சிவன், விஷ்ணுவும் லக்ஷ்மியும் இசையில் லயித்திருப்பது என கற்பாறைகளில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் சிறந்த சான்றுகளாக உள்ளனவா? ஆம், சிறந்த சான்றுகளாக உள்ளது. எங்கு அமைய பெற்றிருந்த பிரதான கோவில் எல்லோராவில் அமைந்துள்ள கோவிலை விடவும் சிறந்தது? எலிஃபண்டாவின் பிரதான கோவில். எந்த சிற்பங்கள் அழகிலும் கலை நுட்பத்திலும் எல்லோரா சிற்பங்களை விட மேன்மை கொண்டவையாக விளங்குகின்றது? நடராஜர், சதாசிவம் ஆகிய சிற்பங்கள். ராஷ்டிரகூடர்களின் புகழ்பெற்ற சிற்பங்கள் அர்த்தநாரீஸ்வரர், மகேஷமூர்த்தி ஆகியோரின் சிலைகள். மகேஷமூர்த்தியின் அதாவது சிவனின் 3 முகங்கள் கொண்ட 25 அடி உயரமுள்ள மார்பளவு சிலை எங்குள்ள கவின்மிகு சிற்பங்களுள் ஒன்று? இந்தியாவில். எங்கு தீட்டப்பட்ட ஓவியங்கள் இன்றளவும் சிறப்புற காட்சி தருகின்றது? கைலாசநாதர் கோவிலின் வெளித்தாழ்வாரத்திலும் எல்லோராவில் உள்ள கோவிலின் விதானத்திலும் கூரையிலும் தீட்டப்பட்டுள்ள ஓவியங்கள். இந்த ஆடியோ வடிவிலான வினாவிடைகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அடுத்த வீடியோவில் வேறு டாபிக் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.